ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 3/2/2024 அதாவது பிப்ரவரி மாதம் 3ஆம் நாள் சனிக்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் தை மாதம் 20ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை, நவமி, கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மகர லக்னம், இருப்பு 1 நாழிகை 48 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:36 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:24 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் விசாகம். நாமயோகம் இன்று காலை 9:10 மணி வரை கண்டம், அதன் பின்பு விருத்தி. கரணம் இன்று பிற்பகல் 1:24 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரம் ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும், பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரையிலுமான அற்புதமான செவ்வாய் கோளில் திருப்பித் தருவது உத்தமம். இன்று சனிக்கிழமை என்பதால் பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு வணங்க சுபிக்ஷங்கள் உண்டாகும். அதுவும் போக இன்னைக்கு சனிக்கிழமை, அதனாலேயே இன்னைக்கு நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகராகிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை எல் தீபமேற்றி வழிபட உடல் ஆரோக்கியம் கூடும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், தனுசு ராசியில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய், மகர ராசியில் சூரியன் மற்றும் புதன், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்சாகம் நிறைந்த நாள். 7ஆம் இடமாகிய குலத்திரஸ்தானத்தில் இன்னைக்கும் சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். நேற்றுக்கு என்னென்னலாம் நடந்ததோ அதான் இப்போ நடக்கும். நேற்றுக்கு விட்டு போகிற இந்த சுபகாரிய பேச்சுக்கள் கூட இன்னைக்கு நடந்துடும். அதேமாரி குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவி அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒற்றுமை ரொம்ப ஜோராக இருக்குது. ஜாலியாக இருங்கோ, சரியா? ஏன்னா அடுத்து சந்திராஷ்டிரம் வரப்போகிறது. அதனால இன்றைக்கே உஷாராக ஜாலியாக இருந்துட்டு போயிடுங்கோ, சரியா? அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் ஏதாவது சலுகைகள் வேணும் அப்படின்னா நல்லபடியாக கேட்டுருங்கோ மேலதிகாரிகளை. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருந்து ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி முன்னேறணும். கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சிறப்பான மனநிலை உண்டாகும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. இன்னைக்கு மனசில் அப்படியே சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும். பின்ன கணவன்மார் வெளியில் ஓட்டிட்டு போயிட்டு வந்தால் சந்தோஷம் தானே, அதனால் இன்னைக்கு சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் உண்டாகும். நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு உற்சாகமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் சுமை குறையும் நாள். ஏன்னா இன்னைக்கும் பகைருண ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோட பார்வையை வாங்கிட்டு இருக்கார். ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எப்போ நீங்கள் ஒரு வேலை செஞ்சிருப்பீர்கள், அதுக்கு ஒரு ஊதியம் வரல, அது இன்னைக்கு வரும்.
அந்த ஊதியம் வர்றதுனால இன்னைக்கு அதை போய் கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்பீங்க. அடுத்தபடியாக குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையும். கணவன் மனைவி உறவுலாம் இன்னைக்கு அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சிறப்பான மனநிலை உண்டாகும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய அளவில் செலவிடுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் நிறைவேறும் நாள். ஏன்னா இன்னைக்கும் பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானை பிடிச்சிட்டு அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக பார்த்துட்டு இன்னைக்கும் அற்புதமாக இருக்கா. அதனால உங்களுக்கு எண்ணங்கள்லாம் பூர்த்தி ஆகும். குழந்தைகள் அவங்கெல்லாம் ரொம்ப உங்களுக்கு அனுகூலமாக இருப்பா. அதே மாதிரி குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு வியக்கத்தக்க அளவில் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய உயர்வுகள் இன்றைய தினம் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று காத்திருக்கிறது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். ஜீவனஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல அற்புதமான ஒரு முன்னேற்றம் குரு பகவான் இருந்துட்டு இருக்கார். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கீள். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சிறப்பாக பணிபுரிந்தீர்கள் என்றால் உங்களுக்கு உயர்ந்தான உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். சந்தோஷமான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். எடுக்கிற முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும். சிறுதூர பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசினியர்கள், இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கும் அற்புதமா இருக்கார். அதனால உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி அடையும் நாள். நீங்க எடுக்கிற முயற்சிகள் அற்புதமா நிறைவேறும். கண்டிப்பா முயற்சி எடுக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார், 8ஆம் இடத்துல ராகு பகவான். பரவாயில்ல, 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டு உங்களுக்கு 5ஆம் பார்வைய உங்களுக்கு சாமரம் வீசின்னு இருக்காரோனோ, சரியா? அதனாலே உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும், சந்தோஷம் இருக்கும். என்ன குழப்பம் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும். குடும்பத்திலையும் சந்தோஷமான சூழ்நிலை உண்டு. அதேமாரி உடன்பிறப்புகளின் மூலம் சில ஆதரவான செயல்கள் நடைபெறும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில நுட்பமான திட்டங்களை புகுத்தி அதிரடியாக லாபம் குவிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை கூடுவதால் எடுக்கும் காரியங்களில் அருமையாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறமென்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி
தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை உயரும் நாள். இன்னைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். குரு பகவான் அற்புதமாக பார்த்துட்டு இருக்கார். எடுக்கிற காரியங்கள்லாம் சில செலவுகளை சந்தித்தாலும் உங்களோட பொருளாதார நிலை ஏறும், வருமானம் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். நீண்டகால கனவுகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக மனநிறைவை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ராசிக்குள்ள சந்திர பகவான் இருக்கார். இருந்தாலும் குரு பகவானோட பார்வை இருக்கு. இருந்தாலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். சில நேரங்களில் சில குழப்பங்கள்லாம் வரலாம், அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனசில் ஒரு படபடப்பு இருக்கும். சில நேரங்களில் சந்தோஷம் அதிகமானாலும் படபடப்பு இருக்கும், பிபி ஏறும். துக்கம் ஜாஸ்தி ஆனாலும் பிபி ஏறும். அதனால் பிபி ஏறாமல் பார்த்துக்கோங்க. சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க, சரியா? அதே சமயம் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகம் அப்படிங்கும்போது எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கும். தொழில் வியாபாரத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது எடுக்கும் முயற்சிகளில் கோப்புகளில் கவனம் செலுத்துவது உச்சிதம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதும் மகாலட்சுமி தாயார். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். அயன சயன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். சந்தோஷம் அதிகமாக இருக்கும், குதூகலமாக இருப்பேன். ஏன்னா என்னைக்குமே குதூகலம் சந்தோஷம்னு வந்தாலே என்ன அடுத்தது? செலவு. செலவு கண்ணாபின்னான்னு வரும். சரி, அதை சந்தோஷமான செலவை எடுத்துக்கோங்க, சரியா? அழகாக ஒரு ஹோட்டலுக்கு போங்க, இல்லைன்னா பீச்சு பார்க்கு இப்படி போயிட்டு வாங்க. பெரியவங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மன நிம்மதி கிடைக்கும், சரியா? இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நீண்டகால கனவுகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் அதிகரிக்கும் நாள். ஏன்னா நேத்திக்கே சந்திர பகவான் உங்களோட 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். நேத்திக்கே ஒரு சும்மா அப்படி காமிச்சார். இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, சும்மா அதிருதில்ல, அப்படிதான். இன்னைக்கு ஜாஸ்தி முன்னேற்றம் இருக்கும். எடுக்கிற காரியங்களில் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடுவீங்க உத்தியோகத்தில். அதனாலேயே உங்களுக்கு பலரது பாராட்டுக்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரமும் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். புதிய கூட்டாளிகள் வந்து சேருவார்கள். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு குடும்பத்தில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி
தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் கூடும் நாள். ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். குரு பகவானோட பார்வையை வாங்கிட்டு குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல கேது பகவான். அற்புதமான நாள் இன்னைக்கு. என்ன அப்படின்னா, பொறுப்பு எங்கே கிடைக்கும்னு எல்லாருமே காத்துட்டு இருக்கிறது. அரசியல்வாதிகள்லேருந்து எல்லாருக்குமே பதவி பொறுப்பு இதெல்லாம் வரணும்னு தான் நினச்சிட்டு இருக்கா. அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சு ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சியை காண்பீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும் நாள். இன்னைக்கும் பாக்கியஸ்தானமாக்கி 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். குரு பகவான் அற்புதமாக பார்த்துட்டு இருக்கார். சந்திர பகவான் அஷ்டமராசியில் இருக்கும்போது உங்களை கசக்கி புழிஞ்சார். கரெக்டா மண்டையில் ஏறி உட்காந்துட்டு டங்கு 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 குத்தி நின்றார். நீங்களும் சமாளித்து ஓடி வந்துட்டீங்க. இப்போ சந்திர பகவான் ஓடிட்டார். அஷ்டமராசியை விட்டு 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனாலே உங்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். குடும்பம் சுவையாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதியான போக்கு தென்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் விலகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக வளர்ச்சியை காண்பீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். 8ஆம் இடமாகிய அஷ்டமராசியில் சந்திர பகவான் இருக்கார். உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருந்துட்டு ஸ்ட்ரைட்டாக 7ஆம் பார்வையை உங்கள் அஷ்டமராசியை பார்க்குறார். இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா? ஏன்னா ஜென்ம ராசியில் ராகு பகவான் உட்காந்துட்டு உங்களை போட்டு என்னென்னமோ யோசிக்க வைக்கிறார். 7ஆம் இடத்துல இருந்துட்டு கேது பகவான் உங்களுக்கு ஒரு இதை கொடுத்துட்டுருக்கார். அதாவது ஒரு விஷயத்தை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கார் ஆசிரியராக. அப்படின்னா கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தில். கணவன் மனைவி அப்படிங்கும்போது சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள்லாம் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் தேவையில்லாத வம்புக்கெல்லாம் வருவாங்க. அதெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது. அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் மேல் அதிகாரிகளை கொஞ்சம் கண்டிப்பாக அனுசரித்து தான் போகணும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது உச்சிதம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மனக்குழப்பம் அதிகரிக்கலாம் என்பதால் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது மிகவும் உச்சிதம். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.